என்ன ராணியக்கா, ரொம்ப நாளா இந்த தெருவுல உன்னை பார்க்கவே முடியல. ஊருக்கு போயிட்டியா என்ன? ஊருக்கு போறேன், ஊருக்கு. அட போடி அங்கிட்டு. பிள்ளைகளுக்கு லீவு விட்டுருச்சுல டி. எங்க விடிஞ்சதுல இருந்து தூங்குற வரைக்கும் வேலை 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 வேலைன்னு வேலை செஞ்சே மீனிக்கிட்டு தேண்டி இருக்கேன். செத்த உட்கார முடியல. அக்கா எங்க வீட்லயும் இதே கதைதான்க்கா. செத்த உட்கார முடியல. செல்ல எடுத்து பார்க்கலாம்னு பார்த்தா ஒரே புடுங்க புடுங்கிட்டு ஓடிடுறா சியானா. இன்னும் 15 நாள் கிடக்கு. எப்படித்தையும் வச்சு சமாளிக்க போறேன்னு தெரியல. ஆமாக்கா, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போச்சுக்கன்னா பாவம். பிள்ளைங்க ஒரு நாள் கூட ரெஸ்ட் எடுக்காம ஸ்கூலுக்கு போகுதேன்னு கஷ்டப்படுறோம். அதுவே வீட்டுல இருந்தா போட்டு இமிசப்படுத்துது. எப்பதான் ஸ்கூல் திறப்பாங்கன்னு இருக்கு. ரோஜாக்கா, உங்க புது மருமக என்ன செய்யுது? ரோஜாக்காக்கு என்ன மருமக வேற வந்துருச்சு. எல்லா வேலையும் இழுத்து போட்டு அந்த பிள்ளையே பாத்துறேன். இனிமே ஃப்ரீ பேர்டு தான் இந்த சரோஜாக்கா. கோபம் இன்னும் குறையல போல இருக்கே. எள்ளும் கொள்ளுமால வெடிக்கிறாங்க. ஏக்கா ஏக்கா கொஞ்சம் பொறுமையா இருங்கக்கா. அவ ஏதோ விளையாட்டுத்தனமா பேசுறா. விடுங்க விடுங்க. இந்த நெட்டச்சி எப்ப பார்த்தாலும் என்னையே குத்தம் குறை கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டு திரியறா ராணி. நான் போனா போதுன்னு விட்டுக்கிட்டு இருந்தா ஏங்கிட்டு மேஞ்சிக்கிட்டு இருக்கா. வீட்டு விஷயம் நாரி போய் கிடக்கு. நான் வெளியேயும் சொல்ல முடியாம உள்ளேயும் வச்சு புழுக முடியாம முறுக்கிட்டு கிடக்கேன். இதுல எகத்தாத பாரு இந்த நெட்டச்சிக்கு. சரி விடுங்க விடுங்க. அடியே சின்ன பொண்ணு வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருட்டி. வசந்தி, நேத்து சாயந்தரமா தெருவுக்கு ஒரே சத்தமா கேட்டுக்கிட்டு கிடந்துச்சு. என்ன விஷயம்? அக்கா அதுவா, அது கீதாவுக்கும் பக்கத்து வீட்டுக்காரிக்கும் சரியான சண்டைக்கா. இந்த கீதா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டா போல இருக்கு. எல்லார்கிட்டையும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காளே. என்ன சண்டையா? ஏக்கா, பக்கத்து வீட்டுக்காரி விட்டு வேப்ப மரம் கீதா வீட்டு கொல்லைக்குள்ள வந்து அம்புட்டு இளதல பூரா பூவும் கையுமா கொட்டி தீக்குதான். அல்ல முடியல கூட்டி. அதாங்க பெருஞ்சண்டையா இருந்துச்சு. நீ மரத்தை வெட்டிடின்னு கீதா சொல்றா, நான் வெட்ட மாட்டேன்னு இவ சொல்றா. ஒரு வேப்ப மரத்துக்கு இம்புட்டு சண்டை? வேப்ப மரத்தை வெட்ட வேண்டியதானே? கூட்டுறவங்களுக்கு தானே வலிக்கும். அந்த பக்கத்து வீட்டுக்காரி வேப்ப மரத்தை வெட்ட மாட்டேன்னு ஒத்த கால்ல நிக்கிறாக்கா. அதாங்க பெருஞ்சண்டையா இருக்கு. இது காலங்காலமா நடந்துக்கிட்டே இருக்கு. இப்படி எல்லாம் இருக்காங்களோ தெரியல. அடுத்த வீட்டுக்கு இம்சை கொடுக்கறதே பக்கத்து வீட்டுக்காரிகளுக்கு பொழப்பா போச்சு. அக்கா, குப்பையை கூட்டி கட்டுறதுலாம் கீதக்கு பிரச்சனை இல்லக்கா, பக்கத்து வீட்டுக்காரி தாங்க பிரச்சனை. இது எப்ப பார்த்தாலும் நடக்கிற சண்டை தான்க்கா. விடு விடு, அடுத்த வீட்டு பிரச்சனையில நம்மளுக்கு எதுக்கு? முக்கியமான விஷயத்தை பேச மறந்துட்டோம் பாரு. நம்ம விஜய் அண்ணே முதலமைச்சர் ஆயிட்டாருக்கா. ஆமாண்டி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுடி. முதலமைச்சரா பதவி ஏற்கும் போது நான் டிவியில பார்த்துட்டு கண்ணீர் அப்படியே ஊத்திருச்சு. அக்கா, எனக்கும் அழுக வந்துருச்சுக்கா. விஜய் என்ன பதவி ஏற்கும் போது என்னமோ நம்ம குடும்பத்துல இருந்து ஒரு ஆள் பதவி ஏற்கிற மாதிரி அம்புட்டு எமோஷனல் தெரியுமா? எங்க வீட்டுக்காரெல்லாம் என்னை கேலி பண்ணனாரு. என்னடி இப்படி அழுதுகிட்டு கிடக்கேன்னு. சின்ன பொண்ணு, நம்ம மட்டும் எமோஷனல் ஆகி அழுகலடி. நாட்டுல பல பெண்கள் இதே மாதிரி அழுதுருக்காங்க. மக்களே, யாராரு விஜய் என்ன பதவி ஏற்கும் போது எமோஷனல் ஆகி அழுதியன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். எங்களை மாதிரியே நீங்களும் அழுதிகளான்னு. ராணி, இன்னைக்கு 15ஆம் தேதி மகளிர் உதவி தொகை பணம் எனக்கு ஏறிடுச்சு ராணி. உங்களுக்கு எல்லாம் ஏறிடுச்சா? அக்கா, எங்க வீட்டுக்காரர் ஐடி கட்டுறேன்னு சொல்லிட்டு எனக்கு ஏத்தவே இல்லக்கா. நான் ஒரு பைசா கூட வாங்கவே இல்லக்கா. நாங்களும் 1000 ரூபாய் பணம் வாங்கினதே இல்ல. சின்ன பொண்ணு, உங்க வீட்டுக்காரர் கவர்மெண்ட் வேலையும் கிடையாது. தின வேலைக்கு தானே போயிட்டு வர்றாங்க. உனக்கு ஏண்டி இல்ல? அடுப்படிக்குள்ள ஒலிகிட்டு இருந்துச்சு. சரி, தனியா ஒரு அடுப்படி போடுவோமேன்னு பேங்க்ல லோனு கேட்டோம். நீங்க ஐடி கட்டினாத்தே லோனு தருவோம்னு சொன்னாங்க. சரின்னு ஐடி கட்டணும்க்கா. ஒரே ஒரு மாசம் தான் கட்டணும். அடுத்த மாசம் கட்டுறதுக்கு வழி இல்ல. அதோட விட்டு புட்டோம். உடனே சொல்லிட்டாங்க, நீங்க ஐடி கட்டுறீங்க, உங்களுக்கு காசு தர மாட்டோம்னு. ஐயோ கடவுளே, உள்ளதும் போச்சுடா நுள்ளக்கண்ணான்னு இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கோம். தினமும் என் வீட்டுக்காரி என்னை கிழிக்கிறாரு. ஒன்னால தாண்டி 1000 ரூபாய் கிடைக்கல, ஒன்னால தாண்டி 1000 ரூபாய் கிடைக்கல அப்படின்னு. என்னக்கா செய்ய முடியும்? இளவு பிடிச்ச பேங்குக்காரன் தானே ஐடி கட்டணும்னு சொன்னேன். இப்படி தாண்டி பல பேருக்கு மகளிர் உரிமை தொகை வராம கிடக்கு. நம்ம விஜய் என்ன முதலமைச்சரான பிறகு எல்லா மகளிருக்குமே உரிமை தொகை வழங்குறேன்னு சொல்லிருக்காங்க டி. ஆனா கொஞ்ச நாள் அவகாசம் கேட்டிருக்காங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் கொடுப்பாங்க டி. அப்படியாக்கா? அனைத்து மகளிருக்குமா? ஆமாண்டி, அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் 60 வயசுக்குள்ள இருக்கிற எல்லாருக்குமே கொடுக்கறேன்னு சொல்லி இருக்காங்க. நம்ம அண்ணன் சொல்றது செய்வாங்க டி.
பொதுவா தாங்க செய்வாங்க. எல்லாரும் நல்லா இருப்போம். அப்படியே அந்த 100 நாள் வேலை ஆரம்பிச்சு விட்டாலும் நல்லா இருக்கு. பிள்ளை குட்டி எல்லாம் வீட்டுக்குள்ள கிடந்துட்டு அம்மா அதை வாங்கிட்டாங்க இதை வாங்கிட்டாங்க ரோட்ல போறது எல்லாத்தையும் கேக்குதுங்க. நம்ம கையில காசு இருந்தா தான் வாங்கி கொடுக்க முடியும். எல்லாத்துக்கும் என் வீட்டுக்கார்ட்டே கேட்டா கிளிக்கிறாரடி. ஆமாக்கா, நம்மகிட்டயும் 4 காசு இருந்தா தாங்க மதிப்பு. ஒவ்வொன்றுக்கும் நம்ம வீட்டுக்காரர்களையே நம்பிக்கிட்டு இருக்க முடியுமா? அக்கா 100 நாள் வேலையெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கிறது வேஸ்ட்டுக்கா. அப்படியே வேலை கொடுத்தாலும் 2 நாள் வேலை கொடுப்பாங்க, 3ஆம் நாள் வேலை இல்லையேன்னு சொல்லிடுவாங்க. நம்ம சொந்த காலில் நிக்கிறதாங்க நம்மளுக்கு மதிப்பு. தங்கட்டி, உப்பு விற்க போனா மழை பெய்யுது, மாவு விற்க போனா காத்தடிக்குது. நம்ம என்னடி செய்யறது? நம்ம கிரகம் சுத்தி சுத்தியில நம்மள அடிச்சுக்கிட்டு இருக்கு. நம்மளும் போடாத கடை இல்ல, எல்லா தொழிலையுமே வச்சு பார்த்தாச்சு, ஒண்ணும் விளங்க மாட்டேங்குதே. அக்கா பிசினஸ்னா இப்படித்தாக்கா இருக்கும். எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்க்கணும், எதுவாவது நம்மளுக்கு ஒண்ணு கிளிக் ஆகும்க்கா. நீ சொல்றதும் சரிதாண்டி. ஒரு வேலையும் பார்க்காம இப்படி வெட்டியா மரத்தடியில உட்காந்துக்கிட்டு வெட்டி பேச்சு பேசுறதுக்கு ஏதாச்சும் முயற்சி பண்ணி முன்னேறணும். நம்ம எல்லா கடையுமே போட்டு பார்த்தாச்சு. இட்லி கடை போட்டோம், வடை கடை போட்டோம், பூக்கடை போட்டோம், ஒன்னும் ஓடல. வேற என்ன கடை போடலாம்? ஏட்டி சின்ன பொண்ணு, பிள்ளைகளுக்கு பூரா லீவ் விட்டுருக்காட்டி பிள்ளைகள் எல்லாம் வீட்டுக்குள்ளதான் கிடக்கு. பிள்ளைகளை அட்ராக்ட் பண்ற மாதிரி ஏதாச்சும் செஞ்சு கொடுக்கணும் முடியும். அப்பதான் ஆர்வமா வந்து வாங்குவாங்க. வசந்தி சொல்றதும் சரிதான். பிள்ளைகளை டார்கெட் பண்ணா நல்ல வியாபாரம் போகும். பிள்ளைங்க எப்ப பார்த்தாலும் ஸ்நாக்ஸ் தானே திங்கிங்க. அடியே, ஸ்நாக்ஸும் செலவு தாண்டி ஞாபகம் வருது. என் வீட்டு பிள்ளைக்கு அம்மா திங்கிறதுக்கு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டாங்கன்னு ஒரே அடமுடி. கடையில முறுக்கு வாங்கி கொடுத்தேன், அம்புட்டு டேஸ்டா இருக்கும், தின்னு தீர்த்துருச்சுங்க. அதோட நான் வீட்டுல சுட்டு கொடுத்தேன்டி. அதை தின்னுட்டு பாதி பக்கெட் இருக்கு. அந்த பாதி பக்கெட் எடுத்துட்டு போய் முறுக்க வியாபாரம் பண்ணி பாப்போமா? என்ன ராணி அக்கா சொல்ற? முறுக்கு சுட்டியா? ஒரு வார்த்தை சொல்லல, சொல்லிருந்தா நானும் வந்திருப்பேன்ல. அடியே, உன்னை பார்த்திருந்தா நான் சொல்லியிருக்க மாட்டேனா? உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுடி. உன்னை பார்த்தா நான் சொல்லாம விட்டுருப்பானா? சரிக்கா சரிக்கா, அப்ப இன்னைக்கு சாயந்தரமே கடையை போட்டுருவோமா? சரிடி. இன்னும் கொஞ்சம் மாவு அரைச்சது அப்படியே இருக்கட்டி. நான் போய் சுட்டு அடிக்கிட்டு சாயந்தரமா மரத்தடியில வச்சு வியாபாரத்தை நடத்திடுவான். சரிக்கா சரிக்கா, நான் இப்ப வீட்டுல போய் வேலையை பாக்குறேன். நானும் முறுக்கு சுடுறதுக்கு உதவி பண்ண வரேன். அக்கா, நீங்களே காட்டு வேலை வீட்டு வேலைன்னு அலைஞ்சுக்கிட்டு கிடைக்கீங்க. கொஞ்சம் மாவு தாக்கா இருக்கு, செத்த நேரத்துல போட்டு எடுத்துருவேன். சரி ராணி, சரி நானும் கிளம்புறேன். அப்படியே ஒரு வழியா இங்க முறுக்க கொண்டு வந்து சேர்த்தாச்சு. சின்ன பொண்ணு, கஷ்டப்பட்டு ராணி அக்கா முறுக்க சுட்டு கொண்டு வந்து இங்க வச்சா நீ நல்ல முறுக்கு தின்னுகிட்டு இருக்க. இன்னும் ஒரு கஸ்டமர் இன்னும் வாங்கல. ஏக்கா, முறுக்கு நல்ல டேஸ்டா இருக்கா இல்லையான்னு நான் தானக்கா பார்த்து சொல்லணும். வாயில வச்ச உடனே முறுக்கு கறக்கு முறுக்குன்னு உள்ளக்க போகுது, அம்புட்டு டேஸ்டா இருக்கு. அடியே, டேஸ்டா இருக்காதாடி பின்ன? தேங்காய் பால், நெய், பட்டர் எல்லாம் கலந்துல சுட்டு வச்சிருக்கேன். நல்ல மொறுமொறுன்னு இருக்கும்டி. ராணி அக்கா கை பக்குவம் இந்த ஊர்ல யாருக்கு இருக்கு? என்ன ருசி என்ன ருசி. அடியே சின்ன பொண்ணு, உன் பேச்சை கேட்டு மிச்சம் இருந்த மாவையும் முறுக்க சுட்டு கொண்டு வந்து இங்க வச்சா ஒரு மனுஷாலையும் காணா. ஏக்கா கவலைப்படாதக்கா, அதெல்லாம் வந்து முறுக்கு வாங்க வருவாங்க. முறுக்கு முறுக்கு முறுக்கு, டேஸ்டான முறுக்கு, தேங்காய் பால் முறுக்கு. பாரு முறுக்கு, டேஸ்டான முறுக்கு, ராணி அக்கா சுட்ட முறுக்கு, வாயில வச்சு நொறுக்கு. ஒரு பாக்கெட் முறுக்கு வாங்கினா ஒரு பாக்கெட் முறுக்கு இலவசமா. ஓடோடி வாங்க, முறுக்கு வாங்க, எங்கிட்ட வாங்க, முறுக்கு முறுக்கு முறுக்கு. அடியே சின்ன பொண்ணு, என்னன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? ஒரு முறுக்கு பாக்கெட் வாங்கினா ஒரு முறுக்கு பாக்கெட் இலவசமா? அடியே வேலையத்தவளே, நானே கஷ்டப்பட்டு கை வலிக்கு முறுக்கு சுட்டு கொண்டு வந்து வித்துக்கிட்டு இருந்தா நீ இப்படி ஏண்டி என் வாயில மண்ணலி போட்டுக்கிட்டு இருக்க? அடியே சின்ன பொண்ணு, உனக்கு எதுல விளையாடணும்னு ஒரு விவசாயே இருக்காதா? ஒரு பாக்கெட் வாங்கினா ஒரு பாக்கெட் இலவசம் சொல்லிக்கிட்டு இருக்க. உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் எதுலயும் விளையாட்டு தானா? நல்லா திங்கிறது விளையாடுறது, இதை தவிர உங்களுக்கு வேற வேலை எது? இவளையெல்லாம் கூட்டாவே சேர்க்கவே கூடாது. கூட்டா சேர்த்தாலே விளங்காது. எப்பா எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க, பொறுமையா இருங்க. ஏன் இப்படி பொறுன்னு பொறிஞ்சு தள்ளிக்கிட்டே இருக்கீங்க? ஒரு முறுக்கு பாக்கெட் எவ்வளவு? 20 ரூபாடி. அக்கா, ஒரு முறுக்கு பாக்கெட்டோட ரேட்டு 20 ரூபாக்கா. நான் 2 முறுக்கு பாக்கெட்டையும் சேர்த்து 50 ரூபாய்க்கு விற்க போறேக்கா. எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு 10 ரூபா லாபம் தான்க்கா. அடியே, என்னடி சொல்ற? 2 முறுக்கு பாக்கெட்டையும் சேர்த்து 50 ரூபாய்க்கு கொடுக்க போறியா? வாங்குவாளடி? அக்கா, அதெல்லாம் வாங்குவாக்கா. நம்ம ஊரை பத்தி நம்மளுக்கு தெரியாதா? ஒண்ணு வாங்கினா ஒண்ணு இலவசம் சொன்னா ஓடோடி இப்ப வருவா பாரு. ஏமா, எனக்கு ஒரு முறுக்கு பாக்கெட்டை கொடுங்க. இந்தா தரேன். இந்தாங்கம்மா. கொடுங்க, இந்தாங்க காசு. எக்கா எப்படி? அடியே சின்ன பொண்ணு, சூப்பர் அடி. சரி இந்த காசை புடிங்க.
முறுக்கு 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 மணப்பாற முறுக்கு டேஸ்டான முறுக்கு ராணியக்கா சுட்ட முறுக்கு வாயில வச்சு நொறுக்கு. ஒரு முறுக்கு பாக்கெட் வாங்கினா ஒரு முறுக்கு பாக்கெட் இலவசமா. ஓடோடி வாங்க போனா வராது பொழுது போனா திரும்பாது. ஏம்மா ஒரு கூடையில இருக்கிற முறுக்கு பூரா எம்புட்டுமா? என்னது ஒரு கூடையில இருக்கிற முறுக்கு பூரா வேணுமா? எதுக்கு வியாபாரம் பண்ண போறீங்களா? இல்லம்மா எங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு வெளியூர் பயணத்துக்காக போறேன், அதான் ஒரு கூடை முறுக்கு வாங்கிட்டு போகலாமேன்னு நினைக்கிறேன். எம்புட்டுமா? அடியே சின்ன பொண்ணு 300 ரூபாய் சொல்லுடி, 300 ரூபாய் சொல்லு. ஒரு கூடை முறுக்கு தானே 500 ரூபாய். ஓ 500 ரூபாயா? சரிம்மா ஒரு கூடை முறுக்கு தாங்க. இந்த தரேன். இந்தாங்க. இந்தாம்மா காசு. சரிங்க. அடியே சின்ன பொண்ணு என்னடி 300 ரூபாய் கூடையில இருக்கிற முறுக்கு 500 ரூபாய் சொல்லி எடுத்தியே. இன்னைக்கு சரியான வியாபாரம் தான் போ. அடியே சின்ன பொண்ணு உன் வாய் திறமையே திறமைதாண்டி. சூப்பரா இன்னைக்கு வியாபாரம் நடக்குது. இந்த சின்ன பொண்ணு இருக்கிற வரைக்கும் யாரும் கவலைப்பட வேணாம். முறுக்கு வேணுமா? முறுக்கு 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 மணப்பாற முறுக்கு. ராணியக்கா அங்க பாருக்கா, கூட்டமான கூட்டம் வந்துகிட்டே இருக்கு. நம்ம கடையை நோக்கி தான் வந்துகிட்டே இருக்கு. அடியே ஆமாண்டி, இன்னைக்கு பார்த்து நான் கொஞ்சமால முறுக்கு போட்டிருக்கேன். முறுக்கு 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 மணப்பாற முறுக்கு டேஸ்டான முறுக்கு போனா வராது பொழுது போனா திரும்பாது. ஓடி வாங்க எல்லாரும் ஓடி வாங்க. ஒரு பாக்கெட் முறுக்கு வாங்கினா ஒரு பாக்கெட் முறுக்கு இலவசமா.